அன்னை தெரசாவிடம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண், நான் உங்களுடைய ஆர்டரில் சேர்ந்து பணிபுரிய விரும்புகிறேன் என்று சொல்லி வந்தாளாம். அன்னை சொன்னார்களாம் சரி என்று. முதலாவது இந்த வேலையை ஆரம்பி என்று சொல்லி ஒரு குஷ்டரோகியிடம் அழைத்து போய் இந்த குஷ்டரோகியின் காயங்களை கழுவு என்று சொன்னார். அவள் சொன்னாள், ஐயோ நான் இதை எப்படி தொடுவது, எப்படி தொடுவது? அடுத்தபடியாக அன்னை உட்கார்ந்தார்கள், கழுவினார். இந்த பெண் கேட்டாள், ஆன்டி உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? எப்படி எப்படி இதை செய்தீர்கள்? அன்னை சொன்னாள், அம்மா அதை ஒரு குஷ்டரோகியின் கால்களாக நான் எண்ணவில்லை, சிலுவையில் தொங்கிய இயேசுநாதருடைய காயங்கள் படிந்த பாதங்களாகவே எண்ணி துடைக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒருவித அருவருப்பும் இல்லை என்று. அன்பு, மனதுருக்கம் அவரிடமிருந்து தான் வரும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னாரே. லூக்கா 11:9-10 இன்று நாம் கேட்கப் போகிறோம். தீராத பிரச்சனைகள் இன்று தீரப்போகின்றன. சீனா நாடு கம்யூனிசத்தின் ஆரம்பத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மக்களுக்கும் சீன புது வருட ஆரம்பம் வரும்பொழுது ஒரு முட்டை ஒன்று கொடுப்பார்களாம் இலவசமாக. அப்பொழுது நாடு பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு திணறிக் கொண்டிருந்த நாட்கள். எல்லாருக்கும் அரசாங்கமே உணவு கொடுக்கும் ஒரு நாள். அந்த நாள் மட்டும் ஒரு முட்டை கொடுப்பார்களாம். பசியினால் வாடும் மக்கள் அந்த முட்டை தோலை கூட உரிக்காமல் அப்படியே சாப்பிட்டு விடுவார்களாம். ஆனால் எங்கெல்லாம் இந்த இறை அன்பினால் மனதுருக்கத்தினால் நிறைந்த குடும்பங்கள் இருக்கின்றனவோ அங்கே ஒரே சண்டை, ஒரே சச்சரவாக இருக்குமா? என்ன சண்டை? அதிலே வயோதிபர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் முட்டைகளை எடுத்து வைப்பார்கள். தங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களை கூப்பிடுவார்கள், தம்பி இதையும் சாப்பிடுப்பா, என் காலம் முடிஞ்சு போச்சு, நான் போறேன், நீ சாப்பிட்டு நல்லா இரு, நீயாவது நல்லா இரு என்று அந்த வாலிபரிடம், கன்னிகைகளிடம், சிறுவரிடம் கொடுப்பார்கள். ஆனால் சிறுவர்கள் என்ன செய்வார்கள்? தாத்தா நான் நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க தான் தாத்தா வீக்கா இருக்கிறீங்க, பாட்டி நீங்க தான் வீக்கா இருக்கிறீங்க, பாட்டி தயவு செய்து நீங்க என் முட்டையை சேர்த்து சாப்பிடுங்க, நீங்க 2 முட்டை சாப்பிடணும்.